இந்த என்ரோல்மெண்ட் டேபிள்ல உள்ள ஒரே ஒரு கேண்டிடேட் கீ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி காம்பினேஷன் மட்டும்தான். ஏன்னா இதுதான் யூனிக்கா இருக்கும், ரிப்பீட் ஆகாது. ஸோ அதனால அது மட்டும்தான் பிரைமரி கீயும் கூட. செகண்ட் என்எஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுல மல்டிபிள் வேல்யூவை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணல, ஒரே பர்பஸை மீன் பண்ற மாதிரி மல்டிபிள் காலமும் இல்ல. ஸோ 1NF சாட்டிஸ்ஃபைட். இந்த கேண்டிடேட் கீழே உள்ள எல்லா காலமையும் நம்ம பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் பிரைம் இல்ல நான் கீ ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்த ரூல், இந்த நான் கீ ஆட்ரிபியூட் எல்லாம் பிரைமரி கீயை முழுசா டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே தவிர பார்சியலா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் தான் எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு கோர்ஸ் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் தான் பார்சியலா டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதே போல இந்த கோர்ஸ் டைட்டில் இந்த கோர்ஸ் ஐடியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த கிரேடு மட்டும்தான் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி ரெண்டுத்தையுமே சேர்த்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸுக்கு ஒரு கிரேட் மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த டேபிள்ல பார்சியல் டிபெண்டன்சி இருக்கிறதுனால 2NF சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ எந்தெந்த காலம்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதெல்லாம் தனித்தனி டேபிளா நம்ம பிரிக்கணும். அதுதான் 2NF ஓட ரூல்.